ஹாய் எவ்ரி ஒன். பேரண்டிங்கில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மீ டைம். மீ டைம்ங்கிறது ஒரு வேல்யூபிளான டைம். அது வந்து எல்லா அம்மாவுக்குமே கண்டிப்பாக அந்த டைம் தேவை. அது ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர்க்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ, நம்மளுக்கு பிடிச்ச ஹாபீஸ், கலரிங் ஆகட்டும், ஸ்டிச்சிங் ஆகட்டும், வேறு ஏதாவது பெயிண்டிங் ஆகட்டும், கார்டனிங் ஆகட்டும், க்ளீனிங், எது பிடிக்குதோ, நம்மளுக்கு ரொம்ப எது பிடிக்குமோ, இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதாகட்டும், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரதாகட்டும், எது பிடிக்குமோ அந்த வேலையை நம்ம கண்டிப்பாக அந்த நேரத்தில் செய்யலாம். மீ டைம்ங்கிறது சும்மா ஒரு சாதாரண டைம் மட்டும் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கானது, நம்மளை ஒரு சூதிங்காக வச்சுக்கிறதுக்கான டைம் அது. அந்த 1 மணி நேரம் நம்மளுக்கான மீ டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டே ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம். இது கண்டிப்பாக எல்லா மாமிஸும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு நாளைக்கு அந்த 1 மணி நேரமாவது நம்மளுக்கான டைமாக நம்ம வச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த இதை செய்கிறதுக்கு ஒரு கில்ட் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, நம்ம வந்து ஃபோக்கஸாக நம்ம அந்த டே ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, குழந்த தூங்குனா அந்த டயத்தில் வந்து கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஆயிடணும், இல்லாட்டி குழந்த தூங்குகிற டைம் தூங்கணும் அப்படின்ட்டு. பட் குழந்த தூங்குகிற டைமில் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது உங்களுக்குன்னு என்ன பிடிக்குமோ, எதில் சும்மா நம்ம ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுறது பிடிக்கும்னா அதை கூட செய்யலாம். வீட்டில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பேசணும், ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வர பிடிக்கும்னா அதை செய்யலாம். சூடாக ஒரு கப் காஃபி வந்து நம்ம உட்காந்துட்டு குடிக்கலாம். இல்லை எது ரொம்ப பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த டே ஃபுல்லாகவே நம்மளை அதை ஆக்டிவாக வச்சுருக்கோம். ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். ஹாப்பி பேரண்டிங்.